அது இப்படியோ கஷ்டப்பட்டு ஜிக்னு புறாவோட கூட்டு பக்கத்துல வந்ததும் ஜிக்னு அத பார்த்து சொல்லுச்சு. அடா, உன்னை பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணுதே. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நன்னுவன் இந்த மாதிரி தான் இருந்தான். நான் சொன்னேன், நன்னுவன் நீ நல்லபடியா பாத்துக்கிறதில்லன்னு. இப்போ உனக்கு புரியுதா இந்த வேலையை சின்ன பொண்ணு எப்படி பண்ணிருப்பான்னு? ஆமா ஜிக்னு, எனக்கு இப்பதான் புரியுது அந்த சின்ன குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சேன்னு. இவ்வளவு பெரிய கூடைய தூக்க நான் அவகிட்ட சொல்லிருக்க கூடாது. உன்னோட தப்ப நீ உணர்ந்துட்டேன். சரி, பரவாயில்ல. இன்னொரு விஷயம் கேட்டுக்கோ. உன் வீட்டுல இருக்கிறது நன்னும் இல்ல, அது மது. நன்னு மது 2 பேரும் டோட்டோ கூட பறந்துகிட்டு ஜிக்னு புறாவோட கூட்டுக்கு வந்தாங்க. நன்னு அப்புறம் மதுவை பார்த்து நைனி சொல்லுச்சு. மகளே, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா. நான் உன்னை உண்மையிலேயே ரொம்பவும் கொடுமைப்படுத்திருக்கேன். இன்னையில இருந்து கண்டிப்பா உன்னை நான் கொடுமைப்படுத்த மாட்டேம்மா. 2 பேரும் சேர்ந்தே இனிமே வீட்டு வேலையை பார்க்கலாம். நீ பண்ணது தப்புன்னு உனக்கு புரிஞ்சதில்ல, அதுவே போதும். உன் பொண்ண நான் உன்னுடைய கூட்டிலேயே விட்டுட்டு வந்துடுறேன். அப்படி வேண்டானா நான் வேணா இன்னும் கொஞ்ச நாள் உன் கூடவே இருக்கட்டா? டோட்டோ அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஜிக்னுவும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு. மது, நில்லப்பா. இங்க பாருமா, நீ வேணும்னா இங்கேயே இருக்கலாம். இப்ப எனக்கு நல்லாவே எல்லாம் புரிஞ்சு போச்சு. இனிமே எந்த தப்பும் செய்ய மாட்டேன்.